இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. திமுக, அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், தவேக, நதக என பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என பலரும் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் கொளத்தூரிலும், அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான பழனிசாமி எடைப்பாடியிலும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தனர். தவேக தலைவர் ஜோசப் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கிலும், நதக தலைவர் சீமான் காரைக்குடியிலும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தனர். கடந்த 6ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் 7599 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை, வேட்புமனுக்களை திரும்பப் பெற கால அவகாசம் முடிந்ததை அடுத்து நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதன்படி 234 தொகுதிகளில் மொத்தம் 4024 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கரூர் சட்டசபை தொகுதியில் அதிகபட்சமாக 79 பேர் போட்டியிடுகின்றனர். குறைந்தபட்சமாக அம்பாசமுத்திரம் மற்றும் கிணத்துக்கடவு சட்டசபை தொகுதிகளில் தலா 5 வேட்பாளர்கள் மட்டும் களத்தில் உள்ளனர். சுயேட்சைகளுக்கு அவர்கள் விருப்பப்படியும் குலுக்கல் முறையிலும் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஓட்டுப்பதிவுக்கு இன்னும் 12 நாட்கள் மட்டுமே உள்ளதால் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். விஐபி வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகள் மட்டுமின்றி கட்சியின் பிற வேட்பாளர்களுக்காகவும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிற மாநில முதல்வர்கள், இந்நாள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பிரச்சாரம் செய்ய தமிழகம் நோக்கி படையெடுத்துள்ளதால் தேர்தல் களம் களைகட்டியுள்ளது. தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தலைவர்களின் பிரச்சார வாகனங்கள் மற்றும் மாநில எல்லைகளிலும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஓட்டுப்பதிவுக்கு தேவையான நடவடிக்கைகளை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அமைதியான முறையில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.